ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மினிமேக்ஸ் சேனல். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபர்தர் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.2 பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன். இதுக்கு முன்னாடி ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு பேசிக் ஐடியா தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, அதை எந்தெந்த மெத்தடில் சால்வ் பண்ணலான்ற கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. x² - 3x - 10 = 0. இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது b. ஸோ இதில் -3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது a இன்ட்டு c. இங்கே a என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 × -10 -10. இப்போ இந்த நீங்கள் -10 சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதோட ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் 10 வரணும் அண்ட் அடிஷன் 3 வரணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 10 நம்ம என்னென்னு எழுதலாம்? 10 1s are 10 எழுதலாம், 5 2s are 10 எழுதலாம். ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் 10 1s are 10 எடுத்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் 9 வந்துடும். ஸோ அது கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன எடுக்கிறேன்? 5 2s are 10 எடுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் மேட்ச் ஆகிடுச்சா? 5 2s are 10. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது 5ல் 2 போயிடுச்சுன்னா 3ன்னு தெரியும். பட் எந்த இடத்துல நம்ம மைனஸ் போடணும்? இங்கே கொஷின் உங்களுக்கு மைனஸ் வேணும் அப்படின்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போடணும். இன்கேஸ் இது +3xன்னு இருந்தால் நீங்கள் சின்ன நம்பர் முன்னாடி மைனஸ் போடணும். ஸோ தட் இது என்ன ஆகும்? +3 வரும். அதாவது நீங்கள் இது இப்போ பண்ணும்போது -5 + 2 -3 வரணுன்றதுனால நான் பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து எழுதுங்க. x² - 5x + 2x - 10 = 0. இப்போ இதில் என்ன? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கணும், அப்புறம் இந்த ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கணும். இதில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்குது. வெளில எடுத்திங்கன்னா x - 5 ப்ளஸ் இதில் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. இது வெளியில் எடுத்திங்கன்னா x - 5 = 0. இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்கள். எப்போவுமே நீங்கள் காமனாக எடுத்ததுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற நம்பர் சேமாக தான் வரணும். இன்கேஸ் உங்களுக்கு சேமாக வரல அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு நம்பர்ஸ் ரூட்ஸ் தப்பாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் x - 5 காமனாக எடுத்துக்கோங்க. x - 5 × x + 2 = 0. ஸோ இது இப்போ எப்படி பிரிக்கணும்? x - 5 = 0 and x + 2 = 0. Therefore x = 5 and x = -2. இதுதான் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நமக்கு ரூட்ஸ் என்ன கிடைக்குது? -2 and 5. இது ரெண்டும் தான் நம்மளுடைய ரூட்ஸ். இதில் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? bன்றது 1 அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? -6 × 2. ஸோ -12. ஸோ 12 1. இதில் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இப்போ 12 நம்ம எப்படிலாம் எழுதலாம்? 12 1s are 12 எழுதலாம். பட் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 11 வருது. ஸோ கிடையாது. அகைன் நெக்ஸ்ட் 12 எப்படிலாம்? 2 6s are 12 எழுதலாம். நான் வேணா உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 1 12, 2 6, 3 4. இந்த நான் மூணு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 11. அப்போ அது கிடையாது. 2 6ஓட டிஃப்ரென்ஸ் 4 கிடையாது. அண்ட் 3 4ஓட டிஃப்ரென்ஸ் 1. ஸோ 3 4க்கு டிஃப்ரென்ஸ் 1. அண்ட் இது என்ன 1? பாசிட்டிவ் 1. ஸோ பாசிட்டிவ் 1 அப்படின்னா மைனஸ் இங்கே போடணும். அப்போ தான் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? 2x² + 4x - 3x - 6 = 0. இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது நான் ஆர்டர் மாற்றி எழுதுனா எனக்கு ஆன்சர் தப்பாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. காமனாக எடுக்கிறது மட்டும்தான் மாறும். நீங்கள் வேணால் இதே சமயம் -3x + 4x போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ ஃபஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 2x காமனாக எடுத்தால் x + 2 இருக்குது. ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2x × x 2x², 2x × 2 4x. அதே மாதிரி இந்த இதில் காமனாக எடுத்திங்கன்னா -3 எடுப்பீங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? x + 2 இருக்கும். இங்கே ஏன் +2 வருது? -3 × +2 தான் -6 வரும். இன்கேஸ் நீங்கள் கவனிக்காமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இந்த மைனஸ் அப்படியே போட்டுடுவீங்க. அதனால் ஒன்ஸ் எழுதினதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடுங்க. -3 × x -3x
minus 3 into plus 2 minus 6 வரும். அதே நீங்க minus 2 இருந்தா minus into minus plus ஆயிடும். ஸோ நீங்க எழுதும் போதே தப்பா எழுதுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் x plus 2 x plus 2 காமனாக எடுத்துருங்க. x plus 2 into மீதி என்ன இருக்கு 2x minus 3 equal to 0. இப்போ இது ரெண்டா பிரிங்க. x plus 2 equal to 0 and இன்னொன்று வந்து 2x minus 3 equal to 0. இப்போ xோட வேல்யூ என்ன minus 2 and xோட வேல்யூ minus 3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 3. 2x equal to 3. So x is equal to 3 by 2. இப்போ xக்கான வேல்யூஸ் என்ன minus 2, 3 by 2. இது ரெண்டும் தான் வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ். இப்போ அதே மாதிரி தேர்ட் சம் பாருங்க. root 2x square plus 7x plus 5 root 2 equal to 0. Again same. Sum of roots என்ன 7 and product of roots 5 root 2 into root 2. a into c ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ a வந்து root 2, c வந்து 5 root 2. அப்போ 5 root 2 into root 2. ஓகே, root 2 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடும். ஸோ 5 2s are 10. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன 10. இப்போ 10 வந்து 5 2s are வந்து 10 வருது. நமக்கு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 7 இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கோ. 5 + 2 7. இங்கே மைனஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் போடுங்க. root 2x square plus 5x plus 2x plus 5 root 2 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. தென் இந்த ஈக்குவேஷன் இதில் என்ன காமனாக இருக்குது நமக்கு x மட்டும்தான் காமனாக இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது root 2x plus 5 plus இதில் என்ன இருக்குது இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா காமனாக இருக்கணும். அதாவது இங்கே இருக்கிறதும் இதில் எடுத்ததுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் வர்றது காமனாக வரும். பட் இங்கே ஏதாவது காமனாக உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி இருக்குது. இந்த 2 அப்படின்றது என்ன மீனிங்னா இந்த இடத்துல 2ன்றது வந்து root 2 into root 2. root 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வருமா? ஸோ இங்கே 2க்கு பதில் என்ன இருக்குது root 2 into root 2 இருக்கிறதா நினச்சிட்டு ஒரு root 2 வெளில எடுத்துங்க. ஸோ ஒரு root 2 காமனாக எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் root 2x. இதில் root 2 போயிடுச்சு. ஸோ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். root 2 into root 2 2x வந்துடுச்சா. root 2 into 5 root 2 வந்துடுச்சா. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க இன்டர்னல் வேல்யூ வந்து சேமாக இருக்கா. ஸோ இதை காமனாக எடுங்க. root 2x plus 5 into x plus root 2 equal to 0. இப்போ ஒவ்வொரு போர்ஷனாக ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். root 2x plus 5 equal to 0, x plus root 2 equal to 0. ஸோ இப்போ இதுக்கு x கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ப்ளஸ் 5 இந்த பக்கம் போனால் -5. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸுக்கு ப்ளஸ் root 2 இந்த பக்கம் போனால் -root 2. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ -5/√2 and root 2. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபோர்த்து சம் பாருங்க. 2x square minus x plus 1/8 equal to 0. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை வந்து நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 2s are 16x square minus 8 1s are 8x plus இங்கே என்ன வரும் 1/8 into 8. ஸோ 8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 equal to 0. plus 1 equal to 0. இப்போ அகைன் இங்கே sum of the roots என்ன b தான் sum of the roots. ஸோ -8 and product of the roots என்ன 16 into 1 16. இப்போ இந்த 16 எப்படி எழுதலாம் 16 1s are 16, 8 2s are 16. ஸோ நான் எழுதி காமிக்கிறேன். 16 1s are 16 டிஃபரன்ஸ் வந்து 15 இல்லை. ஸோ அது கிடையாது. அடுத்தது 8 2s are 16 டிஃபரன்ஸ் 6 கிடையாது. வேற என்ன வரும் 4 4s are 16. ஸோ இதை அடிஷன் ஆர் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 8 வருது. நீங்கள் இதை ஆட் பண்ணி கூட பார்க்கலாம். 8 + 2 10. டிஃப்ரென்ஸும் வரல ஆடும் வரல. ஸோ அது சம் ஆஃப் ரூட்ஸ் கிடையாது. இப்போ இங்கே என்ன மைனஸ். இப்போ இன்கேஸ் வந்து இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு மைனஸ் கொடுப்போம் இல்லையா. இப்போ நமக்கு -8 வேணும். அப்போ என்ன அர்த்தம் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அதாவது -4ம் -4ம் ஆட் பண்ணால் -8. சம்னு அர்த்தம். சம் ஆஃப் ரூட்ஸ் -8 அண்ட் -4 ப்ராடக்ட் பண்ணால் 16. ஸோ நமக்கு என்ன வரணும் -4 -4. இப்போ இதில் இங்கே எழுதுங்க 16x square minus 4x plus 1 equal to 0.
உங்களுக்கு நான் புரியறதுக்காக ஆக்சுவலி நான் -8 எடுத்து இப்படி எழுதி காமிக்கிறேன். இன்கேஸ் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே 8 இருக்கு, இங்கே 16 இருக்கு. அப்போ நீங்கள் மைண்ட் கேல்குலேஷன் பண்ணலாம். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும் அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணால் 8 வரும்ன்றத ஈஸியாக நீங்கள் பார்த்தே சொல்லிடலாம். இதை நீங்கள் எப்போ பண்ண முடியும்னா ஃபர்தர் நிறைய சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 8 பார்த்தவொடனே தோணும், ஓகே 4 4s are 16, 4 + 4 8, அப்போ ஓகே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போடுறது வந்து பை ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களால் கொண்டு வர முடியும். இப்போ இதில் வந்து இது 4x காமனாக எடுத்துக்கோங்க. 4x காமனாக எடுத்தால் 4x - 1. இப்போ இங்கே -1னா +1னான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆக்சுவலி நமக்கு உள்ள என்ன இருக்குது, மைனஸ் வேணும். அப்போ வெளியில் என்ன எடுக்கணும், -1 எடுக்கணும். -1 எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன வரும்னா உள்ளே வந்து மைனஸ் வரும். அதாவது -1 × 4x - 4x, -1 × -1 +1. ஸோ இப்போ இதுலேருந்து 4x - 1 காமன் எடுங்க. 4x - 1 காமன் எடுத்திங்கன்னா அகைன் ரிமைனிங் என்ன இருக்குது, 4x - 1 = 0. ஸோ இப்போ 4x - 1 = 0 அண்ட் 4x - 1 = 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1/4 அண்ட் இங்கேயும் எக்ஸோட வேல்யூ 1/4. therefore எக்ஸோட ரூட்ஸ் என்ன, 1/4, 1/4. இதுதான் வந்து எக்ஸோட ரூட்ஸு. நெக்ஸ்ட் இதே மாதிரி 5th சம் பாருங்க. இந்த சம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதே ஸ்டெப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்ற கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும். இப்போ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -20 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100. ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால், இது பார்த்தவொடனே தெரியுது நமக்கு என்ன தெரியுது, 10 10s are 100ன்னு தெரியுது. 10 10s are 100, பட் நமக்கு என்ன -20 வரணும். ஸோ -10 -10 ப்ராடக்ட் பண்ணால் 100, ஆட் பண்ணால் 20. ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இது வந்து 100x² -10x -10x +1 = 0. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 10x காமனாக எடுப்போமா. 10 100ல் 10 போயிடுச்சுன்னா ஒரு 10 இருக்குது, x² x போயிடுச்சுன்னா ஒரு x இருக்குது, மைனஸ் 10x முழுசாக போயிடுச்சு. ஸோ -1. இப்போது நமக்கு இங்கே +1 இருக்கு இல்லையா, ஆனால் நமக்கு என்ன வேணும், -1 வேணும். ஸோ வெளியில் என்ன காமனாக எடுக்கணும், -1 எடுத்தீங்க அப்படின்னா 10x - 1 = 0ன்னு வரும். இப்போ இதுலேருந்து 10x காமனாக எடுங்க. 10x - 1 × 10x - 1 = 0. ஸோ இப்போ 10x - 1 = 0. அகைன் 10x - 1 = 0. ஸோ 10x = 1, x = 1/10. இங்கேயும் அதே வேல்யூ தான், 10x = 1, ஸோ x = 1/10. இது ரெண்டுமே வந்து என்ன ரூட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி வந்து இது ஃபேக்டரைசேஷன் குவாட்ரட்டிக் ஃபார்முலாவில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ரெண்டு ரூட் சேமாக வந்தது அப்படின்னா இது வந்து ரியல் ரூட்ஸ். ஓகேவா. செகண்ட் ஒன் பாருங்க, சால்வ் த ப்ராப்ளம்ஸ் கிவன் இன் எக்ஸாம்பிள் 1. அதாவது ரெண்டு சினாரியோ அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ண அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், x² - 45x + 324 = 0. இப்போ இந்த 324 என்னது, நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 45. இப்போ இந்த 324 பார்த்தோன்னே உங்களுக்கு 4 டேபிள் தெரியும். ஸோ 81, அதாவது 81 × 4 தெரியும். 81னா என்ன, 9ன்னு வரும். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லை மேம் என்னால் பார்த்ததும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். 2 1s are 2, 2 6s are 12, 2 2s are 4, then again 2 8 times 16 1, அண்ட் 81னா 8 + 1 9. அப்போ அது 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 2s are 6 + 2 7, அண்ட் அகைன் 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 9, தென் 3 3 1. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குது, 45 இருக்குது. அப்போ இது 45 வந்து அடிஷன்லேயோ இல்லை சப்ட்ராக்ஷன்லையோ 45 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ இது இப்படி பாருங்கள், 2 2s are 4, 3 3s are 9. ஸோ 9 4s are எவ்வளோ, 36. 2 2s are 4, 3 3s are 9, 9 4s are 36 அண்ட் 3 3s are 9. இப்போ 36ம் 9ம் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 45. அதாவது 36 + 9 எவ்வளோ, 45. அண்ட் 36 × 9 வந்து 324. இப்போ 36 + 9, பட் நமக்கு என்ன இருக்குது, சிம்பிள் மைனஸ் இருக்குது. ஸோ -36 - 9 நம்ம எழுதணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க.
x square minus 36x minus 9x plus 324 equal to 0. இப்போ இதில் x காமனாக எடுங்க. x காமனாக எடுத்திங்கன்னா x minus 36 minus இங்கே x minus 36 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9 வெளியில் எடுக்கணும். and x minus 36 equal to 0. இங்கே 924ல 9 போயிடுச்சுன்னா 36 தான் வருமானு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 36 into 9 தான் 324. அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் 324ல 9 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 36 தான் இருக்கும். ஸோ எய்தர் வே பண்ணலாம். ஒன்று இங்கே இருக்கிறது தான் இங்கே வரும்ன்றது கன்ஃபார்மாக பண்ணலாம். இல்லையா நீங்கள் இந்த மெத்தடில் தான் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? அப்போ 9 வெளியில் போயிடுச்சுன்னா 324ல 36 தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 36 into x minus 9 equal to 0. இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. x minus 36 equal to 0 and x minus 9 equal to 0. Therefore, x is equal to 9 and 36. Factorization methodல இப்படி தான் இது சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சம் பாருங்க. x square minus 55x plus 750 equal to 0. இப்போ 750 அதாவது 75 பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா 25 3 times 75. அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 25 வந்து 3 மடங்கு வந்து 75ன்னு தெரியுது. சரி, அப்போ இது 25 into 3னா இந்த 0 30. ஸோ 25 30. 25 into 30 வந்து 750. 25 plus 30 வந்து 55. ஈஸியாக வரும் இல்லையா? பட் நான் உங்களுக்கு இந்த இதுக்காக எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். 750. ஸோ ends with 0 நம்ம என்ன பண்ணணும்? either 2 or 5 பண்ணணும். இப்போ நான் 5 பண்ணுறேன். 5 ones are 5. 5 times 25. then again 5 ஆல் பண்ணுங்க. 30. again 5 ஆல் பண்ணுங்க. 6. then 2 or 3 பண்ணுங்க. 2 and 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 5 5s are 25. and remaining பாருங்க 5 2s are 10. 10 3 times 30. இப்போ 25 30யும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 55 வரும். அண்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 750 வரும். பட் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் 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 25 மைனஸ் 30 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 55. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 25 இன்ட்டு 30 750. இப்போ இது அப்படியே இங்கே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 30x ப்ளஸ் 750 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 25. இப்போ நமக்கு என்ன வரணும்? உள்ள எக்ஸ் மைனஸ் 25 வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 25 என்ன? நம்ம வெளில என்ன எடுக்கணும்? மைனஸ் 30 வெளில எடுக்கணும். ஸோ மைனஸ் 30 எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 30 இன்ட்டு 25 750. எப்படி? 30யும் 25யும் மல்டிப்ளை பண்ணால் 750 தான் வரும். ஸோ 30 இன்ட்டு 25 750. இப்போ எக்ஸ் மைனஸ் 25 காமன் எடுங்க. எக்ஸ் மைனஸ் 25 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இப்போ இது தனித்தனியாக பிரிங்க. எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ இதில் தேர்ட் சம் பாருங்க. Find two numbers whose sum is 27 and product is 182ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருக்கும் எந்த ரிலேஷனும் சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அண்ட் செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் எக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணால் 27. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ 3 + 5 8ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தா இன்னொரு நம்பர் என்ன எடுக்கலாம்? நம்ம 8 மைனஸ் எக்ஸ். அதாவது 8 மைனஸ் எக்ஸ்னா 8 மைனஸ் 5 3 வருது இல்லையா? ஸோ ரெண்டு நம்பரோட அடிஷன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா செகண்ட் நம்பர் வந்து 27 மைனஸ் எக்ஸ். ஸோ தட் இதை மைனஸ் பண்ணால் இந்த ரெண்டு நம்பரும் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு எழுதிட்டோம். இதோட ப்ராடக்ட் அதாவது எக்ஸ் இன்டூ 27 மைனஸ் எக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 182. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 182. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 27x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 182 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 182 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து மைனஸ் 1ஆல் டிவைட் ஆர் மல்டிப்ளிகேஷன் எது வேணால் பண்ணலாம். இதை மைனஸ் 1ஆல் பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். 27x ப்ளஸ்
சாரி -27x plus x square plus 182 equal to 0. இப்போ வந்து இது ஆர்டர் மாற்றி எழுதுங்க. x square minus 27x plus 182 equal to 0. இப்போ 182 இது நம்ம பார்த்தவனே சொல்லலாமா? 182னா என்ன? 91 வரும். பட் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடுங்க. 2ஆல பண்ணும்போது 91 அப்படின்ற நம்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னா 7 டேபிள் ஞாபகம் வரணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 81னா 9 9s are 81 சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி 91னா டக்குன்னு நீங்கள் 7 டேபிள் போயிடுங்க. 7 1s are 7, 7 3 times. ஏன் சொல்கிறேன்னா 13 and 7 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 13 7s are 91. இந்த நம்பர்ஸ் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக சம்ஸில் வரும். ஸோ 91 பார்த்தது 7 டேபிளில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது 27 இல்லையா? ஸோ 7 2s are எவ்வளோ? 14. 14 plus 13 எவ்வளோ? 27. ஆனால் 27க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -14 -13. இப்போ இது எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் -14x -13x plus 182 equal to 0. இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் -14 -13 காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் -14 equal to 0. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் is equal to எக்ஸ் -14 equal to 0 and x -13 equal to 0. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? x is equal to 14, 13. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find two consecutive positive integers whose sum of squares is 365. இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் இஸ் 182 கொடுத்தாங்க. இங்க என்ன சொல்றாங்க? sum of squares சொல்றாங்க. இப்போ இதுல 2 consecutive positive integers அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட செகண்ட் நம்பர் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1. இது நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அவங்க பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், செகண்ட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1. பட் அவங்க இதோட சம் சொல்லலை, இதோட ஸ்கொயரோட சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்டோட ஸ்கொயர், தென் செகண்டோட ஸ்கொயர், இது ரெண்டுத்தோட சம். இது ரெண்டுத்தோட சம் எவ்வளோ சொல்கிறாங்க? 365. ஸோ இப்போ இது a plus b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 365. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் அண்ட் 2x இங்கே வந்து ப்ளஸ் 1 வரும். இந்த 365 இந்த பக்கம் வந்தால் -365. ஸோ -364 ஈக்குவல் டு 0. அதாவது 365ல் 1 போயிடுச்சுன்னா 364 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 182 ஈக்குவல் டு 0. இந்த 182ன்றது இந்த சம்மில் பார்த்த அதே நம்பர் தான். அப்போ 182ஓட ஃபேக்டரைசேஷன் என்ன வரும்? 2 7 13. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ப்ளஸ் 1, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம 14 13 எப்படி எழுதணும்? இப்போ 14 இருக்குது, 13. இதோட டிஃப்ரென்ஸ் 1ன்னு தெரிஞ்சிருச்சு. பட் எதுக்கு மைனஸ் போடணும், எதுக்கு ப்ளஸ் போடணும்? இங்கே வந்து 27 வந்ததுனால ஆட் பண்ணோம். இங்கே 1 வேணுன்றதுனால இதை மைனஸ் பண்ண போகிறோம். பட் நமக்கு பாசிட்டிவ் 1 வேணும். பாசிட்டிவ் 1னா பெரிய நம்பருக்கு முன்னாடி பாசிட்டிவ் போடுங்க, சின்ன நம்பருக்கு முன்னாடி நெகட்டிவ் போடுங்க. ஸோ தட் 14 minus 13 is plus 1 and 14 minus 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -182. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x minus 13x minus 182 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 14 அண்ட் மைனஸ் 13 காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. உங்களுக்கு இந்த சிம்பிளில் டவுட் வரும்போதெல்லாம் ஒன்ஸ் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ தட் உங்களுக்கு என்ன வருது? இங்கே இருக்கிறது நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்ற கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13, -14. பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் வேல்யூஸ் நம்ம என்ன எழுதணும்? பாசிட்டிவ்ல தான் எழுதணும். ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ 13 + 1 வந்து 14. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ 5th சம் பாருங்க. The altitude of a right triangle is 7 cm less than its base and hypotenuse is 13 cm. Find the other two sides சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ABC. ஸோ ஹைபாட்னியூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 13 cm கொடுத்துட்டாங்க.
அண்ட் பேஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் நான் பேஸை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது பின்னாடி உங்களுக்கு வரும் இல்லையா, 7 சென்டிமீட்டர் லெஸ் தேன் இட்ஸ் பேஸ். ஸோ பேஸ்ன்ற டேர்ம் தான் பின்னாடி வருது, அதை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்டிடியூட், அதோட ஹைட் எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் 7, அதாவது 7 லெஸ் தேன் எக்ஸ். ஸோ இது எப்படி எழுதுகிறோம், பேஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஹைட் is equal to x minus 7 and நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, hypotenuse is equal to 13 கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் தெரியும், AC square is equal to AB square plus BC square. இப்போ இந்த AC square என்ன, 13 square is equal to AB square என்னது, x minus 7 square plus BC square x square. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, இதை பண்ணிங்கன்னா 13 square வந்து 169 is equal to a minus b whole square என்ன, x square minus 14x plus 49 plus x square. இது எப்பவுமே வந்து x square terms வந்து நம்ம லெஃப்ட்ல எழுதணும். ஸோ அதனால ஜஸ்ட் நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். x square plus x square என்ன, 2x square. நெக்ஸ்ட் என்ன வரும், minus 14x plus 49. 169 இந்த பக்கம் வந்தால் minus 169 equal to 0. 49ல 169 போயிடுச்சுன்னா என்ன வரும், 120. ஸோ 2x square minus 14x minus 120 equal to 0. இதை கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் பண்ணுங்க, x square minus 7x minus 60 equal to 0. இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, 12 5s are 60. நமக்கு நார்மலாக டேபிள்ஸ்லேயே வந்துடும் இல்லையா. இப்போ 12 5s are 60 அப்படின்னா நமக்கு வந்து என்னது, 7 வேணும். ஸோ மைனஸ் 7ன்றனால 12க்கு மைனஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து ப்ளஸ் போடுங்க, அதாவது minus 12 plus 7 என்ன வரும், minus 7 வந்துடும். இப்போ இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து இது வரைக்கும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டேன். இப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எப்படி ஆன்சர் சொல்லணும்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 60 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா -5. இதை ஆட் பண்ணிங்கன்னா -7 வரும். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 12 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 இப்படியும் எழுதலாம். அதாவது நடுவில் நம்ம இந்த ஸ்டெப் எழுதி காமனாக எடுத்து அப்படியும் எழுதலாம். இது நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும், -12 + 7 -7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நம்மளுக்கு என்ன ஆக்சுவலி தெரியும், எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க முடியாது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூ 12, அதாவது பேஸ் வந்து நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுது, 12 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியுது. அப்போ இது 12 அப்படின்னா ஹைட் எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. A cottage industry produces a certain number of pottery articles in a day. It was observed on a particular day, cost of production of each article was 3 more than twice the number of articles produced on that day. ஸோ இப்போ அகெயின் இதில் எப்படி எடுத்துக்கணும், நம்ம எக்ஸ்ன்றது எந்த டேர்ம் எடுக்கணும், அந்த சென்டென்ஸோடைய லாஸ்ட் டேர்ம் சொன்னேன். அப்போது இங்கே இதோட லாஸ்ட் டேர்ம் என்ன, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, number of articles is equal to x and cost of protection, அதாவது மொத்தம் எவ்வளோ ஆர்டிகல்ன்றோட எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம், 3 more than, more than ப்ளஸ் சிம்பிள். ஸோ அந்த சென்டென்ஸ் அப்படியே பாருங்க, 3 more than twice the number of articles. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி அந்த சென்டென்ஸோட லாஸ்ட் வேர்டு எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. அண்ட் 3 more than twice the number of articles. ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணும் போதே அது அப்படியே ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எழுத தெரியணும். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆன் தட் டே வாஸ் ₹90. டோட்டல் காஸ்ட்னா என்ன அர்த்தம், அதாவது இப்போ ஒரு பென் 10 பென் இருக்குது, அதில் ஒரு பென்னு ₹2 அப்படின்னா 10 பென் எவ்வளோனா எவ்வளோ சொல்லுவோம், 10 × 2 20ன்னு சொல்லுவோமா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எக்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதை ப்ரொடியூஸ் பண்ண இவ்வளோ ஆகுதுன்னா இதோட மொத்த ப்ரொடெக்ஷன் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் இன்டூ 3 + 2x is equal to 90. அகைன் நம்ம ரிப்பீட்டிங், ஒரு 10 பேனா கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேனா ₹3ன்னு சொன்னால் நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிப்போம்.
ஸோ இப்போ இவங்க 19 சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலையும் அதுக்கான ப்ரொடெக்ஷன் காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ரொடெக்ஷன் காஸ்ட் கிடைச்சிடும். அதாவது ஒரு ஆர்டிக்கல் வந்து 3 + 2x. ஸோ அப்போ எக்ஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னும் போது எக்ஸ் இன்டூ 3 + 2x = 90. அவ்வளோதான். இப்போ இது நார்மலாக அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் மாதிரி முள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3x + 2x² + 90 இந்த பக்கம் வந்தால் -90 = 0. ஸோ இப்போ இதை ஆல்டர் மாற்றி எழுதிக்கலாமா? ஈக்குவேஷனை எப்படி எழுதணும்? 2x² + 3x -90 = 0. ஏன் இந்த ஸ்டெப் நீங்கள் மாற்றி கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக இது ஏ இது பின்னு எடுப்பீங்க. இன்கேஸ் இதுலேயே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பை மிஸ்டேக்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை ஏன்னு எடுத்துட்டு இதை பின்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் ஃபுல்லாக தப்பாக வரும். ஸோ எப்போவுமே பவர் 2 இருக்கிறது தான் முன்னாடி எழுதணும். ஸோ x² முன்னாடி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ், அப்புறம் தான் கான்ஸ்டன்ட். இந்த ஆர்டரில் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சால்வ் ஆகும். ஸோ இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3 வரணும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரணும்? -90 × 2. ஸோ -180 வரணும். இப்போ ஏதாவது ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 180 வரணும். அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரணும்? 3 வரணும். இப்போ இதை பார்த்தவொடனே தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க. அதாவது என்ன நம்பர் சொல்லலாம்? 12 15s ஆர் எவ்வளோ? 12 5s ஆர் 60, இன்னும் ஒரு 10 120, ஸோ 180. ஸோ 12 15 180ன்னு சொல்லிடலாம். இல்லை மேம் எனக்கு அப்படி வந்து பார்த்தவொடனே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அகைன் நீங்கள் இந்த ரூட் மெத்தட் போயிடுங்க. ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா 90 டைம்ஸ், 2ஆல் பண்ணிங்கன்னா 45 டைம்ஸ், அண்ட் 5ஆல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ், 3ஆல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ், 3 டைம்ஸ் 1. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் 5 3s are 15 வந்துடுச்சா? தென் 2 2s are 4, 4 3s are 12 வருது. இது நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் மட்டும்தான் வரும். அப்போ தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 3 வரும் அண்ட் ப்ராடக்ட் வந்து 180 வரும். சரி, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் 3 எப்படி வருது? +3 வருமா -3 வரணுமா? +3 வரணும். அப்போது 15க்கு முன்னாடி ப்ளஸ்ஸும் 12க்கு முன்னாடி மைனஸும் போடணும். ஸோ இப்போ இது எழுதுங்க. 2x² - 12x + 15x -90 = 0. இப்போ பாருங்க 15ல 12 போயிடுச்சுன்னா த்ரூ வருது. 15ம் 12யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -180 வரும். அதாவது இந்த 2 90 பண்ணால் 180 இல்லையா? ஸோ -180 வரும். இப்போ இதில் 2x காமன் ஆகிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? x -6 + 15 காமன் எடுத்திங்கன்னா x -6 = 0. ஸோ இப்போ இது x -6 × 2x + 15 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 6, -15/2. நெகட்டிவ் வேல்யூவில் ஆர்டிகல்ஸ் இருக்குமா? பாசிபிளே கிடையாது. ஸோ 6 அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட வேல்யூ. இப்போ இதில் நீங்கள் 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து 3 + 2x. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து 3 + 2 × x. எக்ஸுன்ற இடத்துல 6 போடுங்க. ஸோ 6 2s are 12, 12 + 3 15. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து 15 rupees அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து 6 ஆர்டிகல்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.